ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16:31. இப்போ காலையில் நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் வந்து எசபேல். நம்ம எல்லாருக்கும் எசபேலை பத்தி ஓரளவு தெரியும். ஆனாலும் நாம் அதை நம்முடைய இப்போ பக்தி விருத்திக்கு எதுவாய் பார்க்கலாம். எசபேலின் தன்மை நமக்குள்ள இருக்குதா? எசபேல் அப்படின்னு சொன்னா கற்பில்லாதவள் அப்படின்னு அர்த்தம். கற்பு இல்லாதவள் அப்படிதான் பைபிள் டிக்ஷனரி சொல்லுது. எசபேல் அப்படின்னா கற்பில்லாதவள். உலகத்துல வந்து கற்புக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. பைபிளும் அதை ரொம்ப வலியுறுத்துகிறார். ஒரு பெண் என்று சொன்னால் கற்பு ரொம்ப முக்கியம். ஆணும் கூட அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பைபிள்ல. நம்முடைய சபையிலையும் நாம் கற்பை எதிர்பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11:2 பார்க்கும் பொழுது அப்போ கிறிஸ்துவுக்கு நாம் மனவாட்டிகள். அப்போ கற்புள்ள கன்னிகையாக நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். எழுத்தின் பிரகாரமான கற்பு ஒன்று, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலகத்தால் கரைபடாத ஒரு கற்பு இருக்கிறது. அதனால நாம் ஒரு கற்புள்ள பேச்சில் கூட கற்பு இருக்கிறது, நினைவு உள்ள கூட கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நடக்கையில் 1 பேதுரு 3:1 பார்க்கும் பொழுது கற்புள்ள நடக்கை, கற்பு அடுத்து கற்புள்ள நடக்கைன்னு ஒன்று இருக்கு. கான்டக்டர் இல்லாட்டா கேரக்டர் இல்லை செயல்பாடுகள். ஆனால் இந்த எசபேல் லைஃப்ல அது கிடையாது. நான் அதை வரிசையாக சொல்லிட்டே வரேன். எசபேல் நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஆகாபுடைய மனைவின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் வரைக்கும் வர்றா, எழுதுக்கிட்டு வருது அவ லைஃப். நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படியோ இருந்தோம். அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்போ நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு? பரிசுத்தத்தை குறித்த விஷயத்தில், நம்முடைய தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ உலகத்தில் கற்புக்கு என்ன கிடையாது, இப்போதைக்கு மதிப்பே இல்லை. கற்பை ஏழெல்லாம் விடுறாங்க. அந்த லெவலுக்கு இல்லை. உலகம் தரம் தாழ்ந்து போய்விட்டது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் வந்த பிறகு நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. நான் அந்த பேருக்கு அர்த்தம் அப்படி வந்ததுனால இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். 2வது, அவ வந்து ஆகாபின் மனைவி. அவனை கல்யாணம் கட்டின பிறகாவது அவளுடைய லைஃப்பை மாற்றிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா, இவ லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிட்டா. அங்கதான் பெரிய கேடு. நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவோடு இணையும் போது நாம எப்படி மாறணும்? கிறிஸ்துவை போல மாறணும். நாம கிறிஸ்துவ நம்ம போல மாற்ற முடியுமா? இவ வந்து புருஷனுடைய வாழ்க்கைப்பட போயிட்டு புருஷனை தனக்கேற்ற மாதிரி மாத்திட்டா. ஆனா புருஷனை போல இவ தன்னை மாத்தல. அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உதவாது. ஆகாப் அப்படின்னா பிதாவின் சகோதரன் என்று அர்த்தம். பிதாவுடைய சகோதரன். பிதாவின் சுபாவம் அப்படியே இருக்கணும். பிதாவுக்கு அவன் வந்து பிரதர். அவனை இவ விவாகம் பண்ணியிருக்கிற ஆகாப. ஆனா இவளுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நம்முடைய லைஃப்ல மாற்றங்கள் இருக்கிறதா? பேச்சில் மாற்றம் இருக்கிறதா? பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கிறதா? நம்முடைய நடை உடை பாவனைகளில் மாற்றம் இருக்கிறதா? இவ ஆகாபையை சேஞ்ச் பண்ணிட்டா. அப்படியே அவன் வந்து விக்கிரகாரனில் போயிட்டான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. லைஃபையே அப்படியே சுத்தமாக எழுதிட்டு போயிட்டா. அடுத்து நான் ஒரு 20-25 பாயிண்ட் கிட்ட அப்படி ஒரு சொல்லிட்டு வரேன். ஏன்னா டைம் தாண்டிடுச்சு, நல்ல சீக்கிரம் போகலாம். அந்த வசனத்தில் 1 ராஜாக்கள் 16:31
அவ யாருடைய மகா? எந்த தேசத்தில் உள்ளவா? சீதோனிய. சீதோன் பைபிள் நீங்க படிச்சிருப்பீங்க, தீரு சீதோன் அப்படிலாம் படிப்பீங்க. சீதோன் ஒரு புறஜாதி இடம். இன்னும் சொல்ல போனால் நியாய தீர்ப்பு நாளில் சோதோமை காட்டிலும் சீதோனுக்கு தான் அதிகமான ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. லூக்கா 10:14. சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேருங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை விட நியாய தீர்ப்பில் யாருக்கு ஜாஸ்தி வருமா? அக்கினை சீதோனுக்கு தான் வருமா? ஏனென்றால் உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், அற்புதங்கள் சோதோமில் நடந்திருந்தா அவங்கள நெஞ்சிருப்பாங்க, மனம் திருப்பி இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் உனக்கு செஞ்சோம், உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. தேவன் எனக்கு நன்மையே செய்யலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. அப்ப நீ துரோகியா மாறிடுவா. அப்படி சொன்னீங்கன்னா தேவன் நன்மை செய்யலன்னு சொன்னா நீ யாரு? பச்சை துரோகியா. அப்ப தேவன் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்க, உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லாம நீ நியாய தீர்ப்பை நோக்கி போனா அப்போ உன்னில செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்னால பிரயோஜனம் இல்லையே. உன்னை ஆசீர்வதிச்சதுனால, சுகப்படுத்தினால, உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுனால, அபிஷேகத்ததுனால, பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல உன்னை பங்கடைய வச்சது, ராபோஜன் எடுக்க வச்சது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அவள் சீதோனிய குமாரத்தி. அந்த இடத்துல இருந்துதான் கர்த்தர் அவளை வெளியே அழகாக கொண்டு வந்தார். நமக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிற? நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த மார்க்கத்தில் இப்படி பரிசுத்தம் பற்றி பேசுறது, கேட்கறது, பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. டோட்டலாக நம்ம பார்த்தா நம்ம யாரு? புறஜாதிகள். அப்படித்தானே? காணியாட்சிக்கு புறம்பானவர். ஆனால் நம்ம நேசித்து கர்த்தர் சபையில் கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனா இந்த சீதோனியர்கள் துரத்தி விடப்பட வேண்டியவர்கள். நியாயாதிபதிகள் 10:12. சத்தமா? இன்னும் சத்தமா? ஆக்சுவலா இந்த சீதோனியர்களை துரத்திருக்கணும். இவங்க துரத்தாதனால அவங்க இவங்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க முன்னுக்கும் பின்னுக்கும் படிச்சீங்கன்னா அது புரியும். துரத்தி விடப்பட வேண்டியவர்கள். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இஸ்ரவேலின் ராஜகுமாரத்தியாக, ராஜஸ்திரியாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு சாதாரண எங்கேயோ கிடந்த ஒரு ஆளை கொண்டு வந்து ஆகாபுக்கு மனைவியாக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டார். ஆனா வாழ்க்கையில மாற்றங்கிறது சாகிற வரைக்கும் அவள்கிட்ட கிடையாது. அதுதான் பெரிய ஃபால்ட். ரொம்ப நிர்பந்தமான நிலவரம் தான். ஒரு சிலர் பாருங்க, என்னெல்லாமோ நடக்குது, அவங்களுக்குள்ள லைஃப்ல மாற்றமே இல்லையா, அதே ஸ்டாண்டர்ட்ல நிற்கிறாங்க. எவ்வளவு நாள் இப்படி போயிட்டு இருக்கப்ப? 1 ராஜாக்கள் 16:31 இந்த பெண் நிமித்தம் அவன் விக்கிரகங்களை பின்பற்ற போனான், பாகாலை அவன் ஆராதிக்க போனான். உன் நிமித்தம் மற்றவங்க பின்வாங்க கூடாது, உன் நிமித்தம் மற்றவங்க இடறி போகக்கூடாது, உன் நிமித்தம் சபை விட்டு ஜனங்கள் விலகக்கூடாது. உன்னுடைய வார்த்தையோ, உன்னுடைய பழக்க வழக்கங்களோ, உன்னுடைய செயல்களோ மற்றவர்களை இடறி போக வைத்தால் உன்னை எந்திரக்கல்லை கட்டி எங்க இறக்கணும்? சமுத்திரத்தின் நடு சமுத்திரத்தில் இறக்கணும். அப்படித்தானே இருக்கு. இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். எவன் நிமித்தம் இடரல் வருகிறதோ அவனை எந்திரக்கல்லை கட்டி இறக்கணும்னு சொல்றது, அவனுக்கு ஐயோன்னு சொல்லி. 1 ராஜாக்கள் 18:4. அவளுடைய ஸ்வாவத்தில் மாற்றம் இல்லைங்கிறதுக்கு நான் வரிசையா சொல்லிக்கிட்டே வரேன். சங்கரித்தார் பாருங்க, அவ புத்திய பாருங்களேன். இஸ்ரவேலின் ராஜாத்தியா மாறிட்டு இவ சங்கரிச்சதெல்லாம் யார? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொள்ளுவது, கர்த்தருடைய வார்த்தை பேசுறவங்களை எதிர்க்கிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் சொல்றவங்களை அற்பமா என்றது, கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவங்களை அழிப்பது, அவங்களுக்கு விரோதமாக பேசுவது, இந்த கேரக்டர்லாம் நம்ம விட்டு போகணும். தீர்க்கதரிசிகளை சங்கரிப்பதும் ஒண்ணுதான், தீர்க்க தரிசனத்தை சங்கரிப்பதும் ஒண்ணுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருப்பமாக. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ள மனுஷனை நீங்க அற்பமாய் எண்ணாதீர்கள். 1 ராஜாக்கள் 18:19 பாருங்க. யேசபேலின் பந்தின்னு ஒண்ணு வச்சிருந்தா. ராஜாக்கள் தான் பந்தி வைப்பாங்க. இப்படிதான் வஸ்தி வச்சு நடு ரோட்ல போனது, அப்படிதானே? அகாஸ் வேறு பந்தி வச்சான், விருந்து வச்சான். போட்டிக்கு யார் வச்சது? வஸ்தி வச்சா.
முடிஞ்சு போச்சு, ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. குடும்பத்தில் வந்துட்ட பிறகு போட்டி பந்தி வச்சா என்ன ஆகுது? விருந்து வச்சா. அதே ஆவி இவளுக்குள்ள இருந்துச்சு, பஸ்தியின் ஆவி எசபேலுக்குள்ள இருந்துச்சு. அவ தனி ஒரு பந்தி, ராஜபந்தி வேற, இவ பந்தி. இவ பந்தியில் யாரும் உட்கார்ந்துருப்பா? எல்லாம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான் உட்காருவாங்க. அப்படியே 24 hours அவ விக்கிரகம் 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 விக்கிரகத்துக்குள்ளே தான். அதனுடைய சரியான ஆவிக்குரிய அர்த்தம் இரவும் பகலும் பொருளாசை 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 பொருளாசை. இன்னொன்னு முரட்டாட்டம் முரட்டாட்டம் முரட்டாட்டம். அதுதான் அவளுடைய சுபாவமே அப்படித்தான் இருந்துச்சு. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. அடுத்து முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறது. 1 சாமுவேல் 15:23 இருக்கு. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. முரட்டாட்டம் சில வீடுகளை பாருங்க, இன்னும் அந்த முரட்டாட்டம் இருக்கே. பிரதர்ஸ்குள்ள இருக்கு, சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கு. என்ன பிரசங்கம் கேளுங்க, என்ன ஆவியில் நிரம்புங்க, அந்த ஸ்டபன்னஸ்லயே முரட்டாட்டத்தில் நிற்கிறது. அதெல்லாம் மாற்றணும் நீங்க. இதெல்லாம் எசபேலுடைய ஆவி. விக்கிரக தீர்க்கதரிசிகள் அந்த பொருளாசையில் உள்ளவங்க கூட தான் அவங்க சேர்ந்துக்குவாங்க. நல்ல விசுவாசிகளோட எல்லாம் சேர மாட்டாங்க. அந்த முரட்டாட்டம் பண்ற விசுவாசிகளோட தான் போய் சேருவான். நியாயம் பேசுறவன், வம்பு பண்றவன், எதிர்த்து பேசுறவன், குற்றஞ்சாட்டுறவன், சைடில் ஒதுங்கி நிற்கிறது, ஊழியத்தில் தலையை கொடுக்காம ஒதுங்கி நிற்கிறவன், இப்படிப்பட்ட ஆளுங்களோட தான் போய் இந்த ஆவியோட என்ன செய்யும்? சேர்ந்து கொள்ளும். எசபேலுடைய ஆவி, எசபேலுடைய பந்தத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிற தீர்க்கதரிசிகள் தான் அங்கே போய் பந்தியில் உட்காருவாங்க. இந்த தமிழில் சொல்லுவான், இனத்தோடு சரி. கரெக்டாக அந்த பின்மாற்றக்காரன், பாதிக்கப்பட்டவன், குற்றஞ்சாட்டுறவன், இவங்கெல்லாம் ஒரு குரூப்பை சேர்ந்துக்குவாங்க. சபையிலையும் கொடுத்தாரு. இதெல்லாம் எசபேலுடைய ஸ்பிரிட்டு. 1 ராஜாக்கள் 19:1. அவ அப்படி அவனை கண்ட்ரோல் வச்சிருந்தா. ஆகாப் வந்து நடக்கிறதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவான்? உடனே போய் எசபேல்ட்ட சொல்லிடுவான். அவ வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் யார்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் பைபிள் சொல்லி இருக்கிறது, ஆகாப் தன் மனைவியின் இடத்தில் தன்னை என்ன செய்தான்? விற்று போட்டான். அவ கண்ட்ரோல் இல்லாம இவன் என்ன செய்ய முடியாது, வெளியே போக வேண்டாம். அப்படியா இருக்கிறது பிரதர்ஸ். எசபேலுடைய ஆவிக்கு நீங்க கீழ்ப்படிய கூடாது. உங்களை வித்து போட்டீங்கன்னா திருப்பி நீ தலையில்லை, நீ வாலு. புருஷனுக்கு மனைவி தலை அல்ல, மனைவிக்கு தான் புருஷன் யாரு? தலை. பைபிள் அப்படிதான் சொல்ற. புருஷனுக்கு கிறிஸ்து தலை. எல்லாத்தையும் போய் சொல்றது. நம்ம ஆளுங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும்னு தெரியணும். ஆஃபீஸில் உள்ளது ஆஃபீஸோட நின்றுக்கணும், பிஸ்னஸ்னா பிஸ்னஸோட நிறுத்திக்கணும். வீடு ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் நீங்க பகிர்ந்து கொள்ளணும். இங்க சொன்னது அங்க சொல்லி, அங்க சொல்லது இங்க சொல்லி, அங்க இப்படி சொன்னீங்கன்னா திருப்பி அவ்வளவுதான், நடுரோடு தான் எல்லாமே. அனைத்தையும் சொல்லிவிட்டார். அடுத்து பாருங்க 19:2. எலியாவையே மிரட்டிட்டார். நாளை இந்நேரம் நீ உயிரோடு இருந்தா பாருன்னு சொல்லு. யாரை மிரட்டுறது சொல்லுங்க? யாரை மிரட்டுறது? எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகி யாரை மிரட்டுறா? எலியாவை மிரட்டுறா. அவன் ஒரு பயந்தவங்களை ஓடி விட்டான், ஊரை விட்டே ஓடி விட்டான். தப்பு. நீங்க மற்றவங்களை மிரட்டவே கூடாது. அது தேவனுடைய காரியங்களை செய்கிறவங்களை மிரட்டுற வேலையே இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆசாரியனாகிய அபியத்தார்ட்ட போய் யார் விழுந்தா? தாவீது போய் சேர்ந்தான். தாவீது அவனுக்கு என்ன கொடுத்துட்டான்? அப்பமும் சொல்லுங்க, கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுத்து அனுப்பிட்டான். ஆனா அவனை அந்த அபியத்தார் அவன் சந்ததியெல்லாம் கொண்டுட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக சவுல் ஆளை வச்சு கொண்டுட்டான். அந்த தோவைக்கு வந்து கொண்டுட்டான் எல்லாரையும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு சஜஷன், அவன் செத்ததுக்கு காரணம் அவன் மனுஷன், அந்த ஆசாரியன் மனுஷனுக்கு பயந்தான். தாவீது வந்த பொழுது அந்த ஆசாரியன் நடுக்கத்தோடு வந்து என்னன்னு கேட்டான். ஏன் விசுவாசியை பார்த்து ஊழியக்காரன் நடுங்கணும்? ஏன் நடுங்கணும்?
நடுக்கத்தோடு வந்து என்ன 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 விஷயம், ராஜாவின் மருமகன் வந்துட்டாரு, நீ உன் ஸ்டாண்டர்ட்ல நீ நிக்கணும், இல்லைன்னா சாவுதான். மனுஷரை பிரியப்படுத்தவர்களா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியர் 1:8-10 வாசிங்க. சீக்கிரம். என்ன பைபிள் டீம் ஒன்றும் இல்லையா? சுத்திகரிக்கப்பட்ட பின்பு லைட் வந்து பிரைட் ஆகும், அப்படித்தானே? சிமினி எல்லாம் தொடச்சி கிடச்சி விட்டா பிரைட்டாக தான் எரியும். இது சுத்திரிப்பு வர வர வசனம் டம்மி ஆகுது. சொல்லுங்க. ஊழியக்காரன் நல்லவே. சென்னையில் கெல்லிஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு பெரிய பணக்கார விசுவாசி வந்து குறுக்க பூந்துட்டார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பாஸ்டர் லூக்கா இருக்கும்போது அது போய் அவங்கெல்லாம் டக்குன்னு வசதி கொண்டு அவங்க உடனே சீப்பாஸ்ட் உடனே சீப்பாஸ்ட் போயாச்சு. சீப்பாஸ்டும் போயிட்டார். போய் பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க பாஸ்டர் லூக்கா மேலே அது இது அது இதுன்னு 2-3 அப்படியே கொஞ்சம் சொல்லிகிட்டே வந்த உடனே பட்டுன்னு பாஸ்டர் லூக்கா சொன்னார், நீ விசுவாசி தானே, விசுவாசி தானே, போ உன் ஸ்டாண்டர்டில் நின்று. விசுவாசி ஸ்டாண்டர்டில் நின்று. நான் என் ஸ்டாண்டர்டில் நின்றுக்க எனக்கு தெரியும், நீ உன் ஸ்டாண்டர்டில், நீ உன் ஸ்தானத்தில் நின்று, நான் என் ஸ்தானத்தில் நிற்கிறேன். பட் நீ ஒன்றும் சம்பளம் கொடுத்து நான் ஊழியம் செய்யலை, நீ வந்து எனக்கு ஓன்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு நான் எங்கே வரல, ஊழியத்துக்கு வரல. இது நானா கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செஞ்சால் அது ஊழியம், நான் செய்வேன். நீ யாரும் என்னை ஏற்படுத்தவும் இல்லை, நீ ஏற்படுத்தி நான் வரல, நீ சம்பளம் கொடுத்து நான் வரல, உன் சபைக்கு நான் ஊழியத்துக்கு வரல, நான் கர்த்தருடைய சபைக்கு வந்தேன். நான் மனப்பூர்வமாக செஞ்சால் என்னையே கர்த்தர் கணம் பண்ணுவார். நான் மனப்பூர்வமாக செய்கிறேனா இல்லையாங்கிறது யாருக்கு பிரதிபலன் யார் தர்றது? நீ வந்து விசுவாசி, உன் ஸ்டாண்டர்டில் நெல், நான் பார்த்துக்கிறேன். உடனே லாசரஸ் அதை பிடிச்சிட்டார். அங்கே தானே நீ உன் ஸ்தானத்தில் போய் நில்லுட்டார். அதோட சொல்லி முடிஞ்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்கவுங்க அவங்க ஸ்தானத்தில் என்ன செய்யணும்? சந்திரன் அந்த இடத்துல நிற்கணும், சூரியன் எங்கே நிற்கணும்? நட்சத்திரம் அது இடத்துல என்ன செய்யணும்? எல்லாம் நான் தான் நீ தான். நட்சத்திரமும் சந்திரனும் முட்டி மோதி சூரியன்ட்டு வந்தால் சூரியன் என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மனவாளனை போல போய்கிட்டே இருக்கும். இவங்க தான் சூரியன் விழுந்ததா பைபிள் இல்லை, நட்சத்திரம் விழுந்ததா தான் என்ன இருக்கு? பைபிளில் இருக்கு. நீ தான் நஷ்டப்பட்டு போவ. இவ வந்து எலியாவை மிரட்டிட்டா, பயங்கரமா மிரட்டிட்டா. அந்த ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. 21:7 1 ராஜாக்கள் 21:7. இந்த இவ புருஷன் வந்து ஒரு நாள் ரதத்தில் வெளியே வந்தார். வெளியே வரும்போது ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அது நல்லா விளைஞ்சு நல்லா அழகாக இருந்தோடனே இவனுக்கு அதை பார்த்த உடனே அந்த திராட்சை தோட்டத்தை எங்கே வாங்கிடணும், தான் வாங்கிடணும்னு ட்ரை பண்ணான். அது நாபோத்துங்கிற ஒரு மனுஷனுடைய தோட்டம். அவன்கிட்ட போய் கேட்டான், எப்போ இந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்குறியாங்க? அவனை ஒழுங்காக கேட்டால் கொடுத்துருப்பான். அவன்கிட்ட போய் சொன்னான், நீ இந்த திராட்சை தோட்டத்தை கூட நான் இதை எப்படி மாற்ற போகிறேன், கீரை தோட்டமாக மாற்ற போகிறேன். அவன் சொன்னான், அப்படி நான் தரவே மாட்டேன், என் பிதாவின் சுதந்திரத்தை நான் நினைச்ச மாட்டேன், தர முடியாது. இவன் ராஜா கேட்டு கொடுக்கல நம்ம சொல்லிட்டு அப்படியே செத்து போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனா இந்தம்மா அங்கே இருக்கிறா ராட்சசி. ஐயோ வந்த உடனே என்ன 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 ஏன் மூஞ்சிலாம் மாறிடுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவன் சொன்னா, நான் இப்படி ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்டேன், கீரை தோட்டமாக மாத்துறதுக்கு. அந்த ஆள் தரமாட்டேன்ட்டான். உடனே இவன் சொல்ற, என்னையா நீ ஒரு ராஜா, நீ கேட்டு அவன் தரலன்னு சொல்லிட்டு நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்க, நீ இரு, நாளைக்கு தோட்டம் உன் கையில் வருதா இல்லையா பாரு. என்ன மாதிரி பேச்சு பேசுகிறா பாரு. சாராய வியாபாரி மாதிரி, இந்த கஞ்சா வியாபாரிலாம் இந்த பொண்ணுங்க பண்ணுவாங்க, அதே மாதிரி இவன் பேசுகிறா. ஒரு சில விசுவாசிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான், நம்ம பைபிள்லாம் தூக்கிட்டு ஓடியே பண்ணும். இந்த திருச்சண்டை மாதிரி பேசுகிறாங்க. லைஃப்பை மாற்றுங்க நீங்கள் தயவுசெய்து. இவ சொல்கிறா, நீ என்ன, நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ சும்மா இரு. உடனே ஏற்பாடு பண்ணா, பிரதானிகளை கூப்பிட்டா, அனௌன்ஸ் பண்ணு, இவன் பொய்ச்சாட்சி, இவன் மேலே பொய்ச்சாட்சி சொல்லு, ராஜாவை தூசிச்சான்னு சொல்லு, தேவனை தூசிச்சான்னு சொல்லு, ரெண்டையும் சொல்லு, குற்றச்சாட்டு போடுனாங்க. அவ்வளோதான், டக்குன்னு குற்றச்சாட்டை வச்சான். உடனே 2 பேரும் வந்தாங்க, இவன் ராஜாவையும் தேவனையும் தூசிட்டான். அப்படியா, என்ன ஜட்ஜ்மெண்ட்? கல் எறிஞ்சு கொண்டுருங்க. டமன்னு கல்லத்துக்கு எரிஞ்சாங்க, சாவடிச்சிட்டாங்க. இவன் அது வரைக்கும் வீட்டில் படுத்து கிடக்கிறான். நாபோத்தே உயிரோடு இல்லை, நீ போய் தோட்டத்தை எடுத்துக்கொள். எவ்வளோ அநியாயமான சம்பாத்தியம் இது. தயவு செய்து நம்ம அப்படி செய்யவே கூடாது. யாரையும் அநியாயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பொய் சாட்சி ஏற்பாடு பண்ணி 21:10 அவனை கல்லறிய சொல்லி கடைசியில் அவன் செத்து போனான். இவங்க அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டாங்க.
கர்த்தர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு டச் பண்ண வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 21-23. இது என்னது? இது என்னது? தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களை பத்தி தீர்க்க தரிசனம் வரலாம், ஆனா ஜட்ஜ்மெண்ட் தீர்க்க தரிசனம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதை நீங்க நல்லா திரும்பவும் நான் நேற்று இதை படிச்சு எழுதி வச்சேன். ஆண்டவரே, என்னைய பத்தியோ மற்றவங்களை பத்தியோ தீர்க்க தரிசனம் வரட்டும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வரட்டும், சரிதானா? உன்னை குணமாக்குவேன்னு வரட்டும், உன்னை நான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன்னு வரட்டும், ஆனா உன்னைய நான் நியாயம் தீர்ப்பேன்னு நினைச்சக்கூடாது. உங்களை பத்தி அப்படி சபையில் எப்பமா தீர்க்க தரிசனம் வந்திருக்கா? அதுவும் அவனுக்கு வந்த தீர்க்க தரிசனம் எப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், அதே திராட்சை தோட்டத்தில் இவன் ரத்தத்தை நாய்கள் என்ன செய்யும்? இவன் ரத்தத்தை நாய்கள் நக்குண்டார். திரும்பி வாசிங்க. அது இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். அவ புருஷனை பத்தி, ஆகாபை பத்தி என்னது? இவன் பைபிள் இல்லை போல் இருக்கு. இவன் பைபிள் இல்லையா? அதை வசனம் சொல்லுங்க, அந்த வசனம் சத்தமா இன்னும் இருக்கு. தீர்க்கதரிசனம். ஆகாப் செத்த போது எங்க செத்து கிடந்தான்? அதே திராட்சை தோட்டத்தில் வந்து விழுந்தான். நாய்கள் அவன் ரத்தத்தை நெஞ்சுது, அந்த ரதத்துல வந்து நக்கிச்சு. உங்களை பத்தி தீர்க்கதரிசனம் சபையில வரட்டும், உன்னை குணமாக்குவேன்னு வரட்டும், ஆசீர்வதிப்பேன்னு வரட்டும், உன்னை சீர்படுத்துவேன்னு வரட்டும், உன்னை கட்டி எழுப்புவேன்னு வரட்டும், ஆனா உங்களையே என்னை பத்தி சபையில தீர்க்கதரிசனம் எப்படி வரக்கூடாது? நியாய தீர்ப்பாய் சபையில வரவே கூடாது. அது நீங்க ஜெபம் பண்ணுங்க டெய்லி. அதுக்காக, ஆண்டவரே என்னை பத்தி தீர்க்கதரிசனம் தப்பா வந்துட வேண்டாம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலின் மதிலின் அருகே எசபேலுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா சகையை சொன்னது போல திரும்ப போய் கொடுத்துருங்க. அது சொந்தக்காரன் சொத்தா இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் நமக்கு வேணாம். அது நமக்கு அந்த வாழ்க்கை வேணும், அந்த அனுபவமே வேண்டாம். 1 ராஜாக்கள் 21-25. தூண்டி விட்டாள். தூண்டி விடுற சுபாவம் எசபேலுடைய சுபாவம். என்னங்க நீங்க பேசாம இருக்கீங்க, நீங்க விடாம இருக்கீங்க, நீங்க என்ன இப்படி முட்டாள் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, கோலை மாதிரி இருக்கீங்க, நீ ஆம்பளையா, நீ பொம்பளையா, நீ என்ன, நீ இப்படி இருக்க, இப்படியே சுத்துறது. அவனை சும்மா இருக்கிற தெய்வீகமா இருக்கிறவனை டெம்பர் ஆக்கி, அவனை மாம்சீகமா மாற்றி, அவனை முரட்டாட்டக்காரனா மாற்றி, அவனை பின்மாற்றக்காரனா மாற்றி விட்டுறது. நம்ம அப்படி செய்யவே கூடாது, தூண்டக்கூடாது. நீங்க ப்ராப்ளத்தை கிரியேட்டரா இருக்கக்கூடாது. நீங்க அதை என்ன செய்யணும்? சால்வ் பண்றவங்களா தான் இருக்கும். சமாதானத்தை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, சமாதானத்தை உண்டு பண்ணுவர்களா நீங்கள் இருக்கும். இவன் அவனை தூண்டுறா, அப்படிலாம் நீங்க பழகாதீங்க. 2 ராஜாக்கள் 9-7. அவன் பாருங்க, இரத்தப்பழி வாங்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எசபேலுடைய கையில நான் இரத்தப்பழி வாங்குவேன், ஆகாபுடைய கையில நான் இரத்தப்பழி வாங்குவேன். ஆண்டவர் நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் இரத்தப்பழி வாங்கினார்னா நம்ம எங்க போறது? 2 ராஜாக்கள் 9-10. ஒரு தீர்க்கதரிசி மறுபடியும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போறான். எப்படி இருக்கும்? யெகூவே ராஜாவாய் அபிஷேகம் பண்ற அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறான். மறுபடியும் சொல்றான், இஸ்ரவேலின் மதிலில் அருகே நாய்கள் அவளை தின்னும். நாய்கள் தின்னுங்கிறது பின்மாற்ற ஆவிகளை காண்பிக்கிறது. நம்ம ஒன்றும் சாக போறது இல்லை. பின்மாற்ற வல்லமைகள் நமக்குள்ள வந்துடும். நமக்கு இந்த மார்க்கம் பிடிக்காது, சபை பிடிக்காது, ஊழியக்காரங்க பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்காது, கிருபை பிடிக்காது. நம்ம அப்படியே பின்மாற்றத்திலேயே நம்மளை கொண்டு போவோம். நாய்கள் அப்படின்னா பின்மாற்ற ஆவிகள். பின்மாற்ற ஆவி ஒரு நாய் அல்ல, என்னது? நாய்கள். 2 ராஜாக்கள் 9:22. கேட்டான் பாருங்க யெகூ ஒரு வார்த்தை. அவங்க பையன் கேட்கறான். யாருடைய பையன்? எசபேலுடைய பையன் சொல்றான், யெகூவே சமாதானமா? அவன் சொன்னா, என்னது சமாதானமா? உன் தாயாகிய எசபேலுடைய வேசித்தனம் கொஞ்சமா, இல்ல அவ பண்ண பில்லி சூனியம் கொஞ்சமா? இதுல எங்கேயா சமாதானம்? அதோட ஒண்ணு வந்தான், விழுந்து ஓடியே விட்டான். ஆனா விட்டல, அவன் போய் அவனை கொன்னு கரெக்டா அவன் சந்ததி அவன் எங்க போய் செத்தான்? யோராம்
ஆகாப் எங்க செத்தான் பார்த்தீங்கன்னா, யோராம் எங்க செத்தான் வாசி, கீழே வாசி. அவனை தொடர்ந்து போய் நானே மொத்தமாக வாசிச்சிருவேன். சொல்லு, விழுந்து எங்க போய் விழுந்தான் பாருங்க. அவன் சந்ததியையும் தூக்கி எங்க போட்டாச்சு, அதே நாபோத்தின் நிலத்தில் போட்டு நாய் சாப்பிடட்டும். என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, வேசித்தனம். இது இன்னைக்கு சபையில் ஜனங்களுக்குள்ள அதிகமாக வேலை செய்கிற ஒரு ஸ்பிரிட். நான் இங்கே வந்து ரொம்ப கேள்விப்படுறேன். நீங்கள் அப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், உறவுகள் எல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க. எனக்கு ரொம்ப நியூஸ் வருது, கொஞ்சம் இல்லை, கணக்கு வழக்கெல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு. நான் சபையின் கௌரவத்துக்காகவும் குடும்பங்களுடைய மதிப்புக்காகவும் சூழ்நிலையை பொறுத்து நான் இந்த விஷயத்தில் அமைதியாக போயிட்டுருக்கேன். எனக்கு இதை விட மோசமான கேஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், விசாரிச்சிருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரொம்ப ரஃபாக கொண்டு போயிருக்கேன். ஆனால் இப்போது நான் ஸ்லோ பண்ணுறேன், நீங்கள் இதை சரிப்படுத்திக்கோங்க. ரெண்டாவது, உன்னுடைய தாயாகிய எசபேலுடைய வேசித்தனங்களும். அடுத்து என்னது? பில்லி சூனியம். அவள் பாருங்க, பில்லி சூனியம் என்ன? நீங்கள் யாருக்கு போய் சூனியம் பண்ண போறீங்க? அப்படிதானே? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கு சரி. வாசிங்க 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல், அதாவது தமிழில் சொல்லலாம் உண்டை வீட்டுக்கு என்னது? ரெண்டகம் பண்றது, துரோகம். விசுவாசி கூடயே இருந்துட்டு அந்த விசுவாசிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் கூட இருந்துட்டு ஊழியக்காரனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, காட்டி கொடுத்துடக்கூடாது. ரெண்டகம் பண்ணுதல் அது பில்லி சூனிய பாவத்துக்கு சரி. இப்போ ஆனால் இவன் வந்து கேட்குறான், எகுவே சமாதானமா? அவன் கேட்குறான், ஏதுப்பா சமாதானம்? எப்படி சமாதானம் வரும்? நீங்கள் உங்களை சரிப்படுத்தாமல் எப்படி சமாதானம் ஆகும்? மன்னிப்பு கேட்கல, ஒப்புரவாகலை, ஆனால் சமாதானமாக இருக்கேன் அப்படின்னா அது என்ன சமாதானம்? சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார். 2 ராஜாக்கள் 9:30. புருஷன் செத்து போயிட்டான், இங்கே சிங்காரம் மட்டும் குறையவே இல்லை அம்மாவுக்கு. பெண்டிகாஸ்ல வந்தவனே சிங்காரம் போயிடணும் தான் பைபிள் சொல்லுது. ஆகாப் எப்பமோ செத்துட்டான். ஆகாப் செத்து யோராம் வந்துட்டாச்சு. ஆனா இவ எப்படி இருக்கா? எசபேலுடைய ஸ்பிரிட் என்ன வேலை செய்யுது? தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய், இது என்ன வயசு? பெண்டிகாஸ்ல வந்துட்டிய, வயசை கூட விடு, பெந்தகோஸ்ல வந்துட்டு இல்ல. இதுதான் எல்லாத்தையுமே மறிக்கிற மார்க்கமாச்சே. பாவத்துக்கும் உலக ஆடம்பரங்களுக்கு என்னது? அவருக்கு என்ன கிடையாது? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவர் தானே நீ கும்பிடுற. திருப்பி நீ இங்கே நகைக்கடை மாதிரி புறப்பட்டு வந்தா எப்படி? இல்லாவிட்டா இந்த பட்டுச்சாலை கடையில் வந்து ஒரு ஷோகேஸில் நிப்பாட்டின ஒரு பெண்ணு மாதிரி புறப்பட்டு வந்தா எப்படி? இங்கே யாரை பார்க்க வர்ற? கர்த்தரைத்தானே பார்க்க வர்ற. நீதிமொழிகள் 31 என்ன சொல்லுது? அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. மினுக்க ஆரம்பிச்சுன்னா ஞானம் போயிடுன்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 28 சொல்லியிருக்கு, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தார். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதுலயே நின்று சீவுறது. வேண்டாம், அவசியம் இல்லை. அவளே இவ வந்து பாருங்க, கண்ணுக்கு மை போட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, அதான் லாஸ்ட். அன்னையோட ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. விசுவாசத்தில் வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலக டெக்கரேஷன் இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும், ஃபுல்லாக விட்டுறணும், ஒதுங்கிடணும். அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏதோ உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இல்லாமல் இருந்துட்டீங்க, விட்டுருங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்ம மார்க்கம் வேறு. 9:33 உள்ளே போனோம். திரும்பி வந்து பார்த்தா 35 என்னாச்சு? எல்லாம் என்ன போச்சு? தூக்கிட்டு போயிட்டாங்களா யாரும்? அவளை மாடியிலேருந்து தூக்கி விட்டாச்சு, கீழே விழுந்து நொறுங்கி போயிட்டா. இவன் அவளை மிதிச்சுட்டு தான் உள்ள போனான். ராஜகுமாரத்தை மிதிச்சுட்டு தான் யார் போறா? உள்ள போயிட்டான், எகு உள்ள போயிட்டான். திரும்ப கொஞ்சம் பொறுத்து சொன்னான், விடு, என்னவோ அவ ஒரு ராஜகுமாரத்தை, போய் அடக்கம் பண்ணுங்கப்பா, அசிங்கமா கிடக்குது, தெரிச்சு போய் கிடக்குறா, போய் அடக்கம் பண்ணுங்கன்னா. அடக்கம் பண்ண வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு? தலையோடு இருந்துச்சு, காலு கை உள்ளங்காய் தான் கிடந்துச்சு. என்னன்னு பார்த்தா அடுத்த வசனம், அவ்வளவுதான்.
இவங்கெல்லாம் மேலே போய் உட்காந்து சாப்பிட்டு கிப்பிட்டு வர்றதுக்குள்ள நாய் வந்து எதை சாப்பிட்டு போயிருச்சு? நீ என்ன டெக்கரேஷன் பண்ணாலும் என்ன ஆட்டம் ஆடினாலும் மண்ணுக்குள் தான் போக வேண்டும். இந்த மண்ணு தான் அரிச்சு என்ன செய்யும்? தன்னை போல மாற்றும். நீ கிறிஸ்துவை போல உன்னை மாற்றாட்டா, இந்த மண்ணு உன்னை தன்னை போல என்ன செய்யும்? உன்னை மாற்றும். என்ன ஆட்டம் ஆடினாலும் உள்ள போயிட வேண்டியதான். மண்ணுக்குள்ள போன பிறகு அதுக்கு பிறகு 4 நாள் கழிச்சு போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு அடக்கம் முடிஞ்ச பிறகு உங்க அப்பாவை போய் எங்க அப்பா அப்படின்னு போய் பார்க்க போங்களேன். பார்த்துருவீங்களா? நீங்க எல்லாரும் நினைப்பீங்களா? அந்த ஸ்மெல்லையே அப்போ ஓடியே போடுவீங்க நீங்க. ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு, சரியா குளிப்பாட்டல, சரியா சுத்தம் பண்ணல, அதனால கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சு கிளீன் பண்ற செக்ஷன்ல என்னையும் கொண்டு போய் விட்டாங்க. ஐயோ இயேசுவே, ஒரு லிமிட்டுக்கு பிறகு எனக்கு வா என்ன உலகம் எங்க இருக்கு என்ன ஒரு மாதிரி கேர் ஆயிட்டேன். அந்த ஸ்மெல்லு பேர் பண்ணவே ஓடியே போயிட்டேன். எல்லாரும் என்னை கூப்பிட்டாங்க, தயவு செய்து நான் வரவே மாட்டேன். அப்பதான் யோசிச்சேன், செத்த மனுஷனுடைய பிரேதம் செத்தான் பிண நாட்டன்னு சொல்றானே, அதுதான் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நாய் நக்கிடுச்சு, எல்லாத்தையும் கடிச்சு தின்னு எடுத்துட்டு போயிடுச்சு. சிங்காரம் எங்க இருக்கு? மை எங்க? கண்ணில் மைய காணும், தலைமுடியை காணும். ஏன் சிங்காரிச்சுட்டு வந்ததெல்லாம், ஜன்னல் வழியா எட்டி பார்த்ததெல்லாம் எங்க? எட்டி பார்க்குறவங்க எல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை, எங்கெங்கெல்லாம் எட்டி பார்க்குறீங்க. இதோட அவ கதை முடிஞ்சது. இதை அப்படியே நியூ டெஸ்டமெண்ட்ல கொண்டு வர்றாரு ஆவியானவர். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது சரி, இவ்வளவு பண்ணிட்டு கேட்டா யாரு? அவ பேர் என்னது? அவ யாரா? தீர்க்கதரிசி. நல்லதான் இருக்கு, நானும் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீங்களும் தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அடுத்து, புதிய ஏற்பாட்டு சபையில தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்றதே தப்பு. ஊழியர்களை தவறு செய்ய வைப்பது, அது ஒரு ஸ்பிரிட். பாருங்க, இவங்களுக்கு சாதகமா ஊழியக்காரங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்றது, தனக்கு ஏற்ற மாதிரி பேச, ஜால்ராடிக்க, தனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது, தனக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சாதகமா மாத்துறது, தேவைப்பட்ட தவறு செய்ய வைக்கிறது. இது ஒரு ஸ்பிரிட். இது என்ன ஸ்பிரிட் சொல்லுங்க? எசபேல் ஸ்பிரிட். அடுத்து, விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டது ஒன்றும் தப்பு, தப்புலாம் ஒன்றுமே கிடையாது. தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் கிடையாது. விக்கிரகங்களுக்கு படைச்சது சாப்பிட்டா தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. வஞ்சிப்பது, மற்றவங்களை ஏமாத்துறது, அப்படி பேசி இப்படி பேசி இப்படி பேசி அப்படி பேசி மைண்டை டிஸ்டர்ப் பண்றது. வெளிப்படுத்தல் 2:21 முடிவுக்கு வரும். எனக்கு அதான் ஆச்சரியமானது. கர்த்தர் என்ன செய்யறாரா? அவளை மனம் திரும்புறதுக்கு என்ன செஞ்சாலாம்? டைம் கொடுத்தாராம். எனக்கும் டைம் கொடுத்துருக்காரு, இப்ப உங்களுக்கு நெஞ்சிருக்காரு. அனனியா ஒரு பொய் சொல்லிட்டாங்க, செப்பீரால் ஒரு பொய் சொன்னா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க? 2 பேரும் அன்னைக்கே செத்து விட்டாங்க. இப்ப அப்படியா இருக்கு சொல்லுங்க? அதெல்லாம் போய் சொல்லிட்டே இருக்கான். ஊழியக்காரன் போய் சொல்றான், விசுவாசிட்ட போய் சொல்றான், மனைவி புருஷன் எல்லாத்தையும் போய் சொல்றான். ஒரு பையன் செத்த மாதிரி இல்லை. யாராச்சாரங்களா? இல்லை. அதனுடைய காரணம் என்னன்னா, மனம் திரும்ப உனக்கு என்ன செய்கிறது? தவணை கொடுக்கப்படுகிற ஒரு டைம். அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த தோட்டக்காரன் வந்து, எஜமான் வந்து கேட்கறான், இது கனி தரல, இதை வெட்டி போடுது. அப்ப அந்த தோட்டக்காரன் சொல்றான், இன்னும் 1 வருஷம் ஆண்டவரே, இன்னும் ஒரு டைம் கொடுங்க, எப்படியாவது கனி கொடுக்கும், கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இப்படிதான் கர்த்தர் பரிந்து பேசி ஒன்னையும் என்னையும் எங்க உட்கார வச்சிருக்காரு? உயிரோடு சபையில உட்கார வச்சிருக்காரு. தவணை கொடுத்து அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவளோ மனம் திரும்பவில்லை. கர்த்தர் கொடுத்த நேரத்தை வந்து இரக்கத்தை நீ வந்து அள்ள தட்டி விட்டாய். நீ குணப்படும்படி தயவு உன்னை ஏவுகிறது. ரோமர்ல சொல்லியிருக்கு இல்லையா? நீ குணப்படும்படி தயவு உன்னை ஏவுகிறது. வாசிங்க. ஆண்டவருடைய தயவு தான் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. ரோமர் 2:4 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அசட்டை பண்றாயா? உனக்கு கத்த டைம் கொடுத்தாருன்னா நீ அதை அசட்டை பண்ணாத. இதே ரட்சண்ய நாள், இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டிய நாள். இன்னைக்கு மத்தியானம் ஞானசாரம் எடுக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் தான் உனக்கு வாழ்க்கையில கடைசி டைமா இருக்கும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அழுது, ஐயா நான் இனிமே தப்பே செய்ய மாட்டேன், மனம் திரும்பி நான் ஞானசாரம் எடுத்துறேன்னு எடுத்துடணும்.
இல்லை ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று பின்னால் இப்படிப்பட்ட தவறுகளுக்குள்ள இருந்தினா இன்னைக்கு எசபேலின் ஆவியை ஒரு முடிவுக்கு நீ என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எசபேல் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எசபேல் இப்போ கண்களில் மையிட்டு வந்திருக்க அந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவளை சொல்லுங்க. உங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் மறைஞ்சிருக்கிற எசபேலை நீங்க இப்ப என்ன செய்யணும்? சொல்லுங்க. என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று சொன்ன உடனே 2-3 பேர் எட்டி பார்த்தார்கள். உடனே அவன் சொன்னான், என் பட்சத்தில் இருக்கியா? அவளை அப்படி கீழே தூக்கி போடுனா. டக்குன்னு அப்படி தூக்கி போட்டான். யோசிக்கவே கூடாது. இந்த கூட்டம் பண்ண கொஞ்ச நேரத்தில் முடியும். அதுக்கு முன்னால உப்பரியில் நிற்கிற எசபேலை நீ என்ன செய்யணும்? யோசிக்காம உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அதை என்ன செய்யணும்? தூக்கி கீழே போடணும். எசபேல் மரித்தாள். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஆட்சி அமைதியா இருக்கும். உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும். பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த காலை வேளையில எசபேலுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம். ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 2-3 பிரதானிகள் என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்ற உடனே எட்டி பார்த்தார்கள். அந்த 2-3 பிரதானிகள் யார்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறாங்க. எசபேல் இன்னைக்கு ரெடியா வந்திருக்கிற, அவளுக்கு விவரம் தெரியாம வந்துட்டா. இன்னைக்கு நீங்க எசபேலை முடிவுக்கு கொண்டு வாருங்க. உங்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற எசபேலின் ஆவி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு முடிவை சந்திப்பதாக. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுவோம். ஒரு 10 minutes. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம். என்ன நேரத்தில் நான் 12 காலுக்கு முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செஞ்சா 12:30. அதிகபட்சம் அவ்வளோ தாண்டி நான் போக மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, எசபேல் முடிவுக்கு வர வேண்டும். எசபேல் முடிவுக்கு வராமல் இருந்தா அவ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பா. உன் ஊழியம் அப்படியே மங்கி மங்கி எரியும். உன் ஜீவியம் மங்கி மங்கி எரியும். உன் பிஸ்னஸ்ல தலையை எட்டி பாப்பா. உன் குடும்ப சமாதானத்தில் அவ எட்டி தலையை எட்டி பாப்பா. உன்னுடைய சரீர சுகத்தில் கை வைப்பா. அது ஒரு ஆவி, கட்டில் கிடையாக்குற ஆவி. அந்த எசபேல் வெளிப்படுத்தல் 2:21 இன்னும் ஒரு வசனம் இருக்கு. அது நீங்க போய் படிச்சுக்கோங்க. எசபேலை நான் கட்டில் கிடையாக்குவேன், தவணை கொடுத்தும் அவள் திருந்தாத பட்சத்தில் நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். அது ஒரு ஆவி. எசபேலின் ஆவி உன்னை கட்டில் கிடையாக்க விடக்கூடாது. அது இன்னைக்கு நீ தூக்கி போடு. யோசிக்காம பாவத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் எசபேலுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினால் நீ கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிறுத்தப்படுவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு உபதேசம். ஹல்லேலூயா. உன்னை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்.